கடையில் தண்ணி வாங்கி குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த பாட்டிலில் ஒரு அருமையான வளையல் ஸ்டாண்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். ஊருக்கு போகும்போதோ நம்ம வெளியே தூரமாக போகும்போதோ இது போல் தண்ணி பாட்டிலில் வாங்கி தண்ணி குடிப்போம். இந்த பாட்டிலை வச்சு சூப்பரான வளையல் ஸ்டாண்ட் வீட்டிலே அழகாக பண்ணலாம். பாட்டிலில் இருக்கக்கூடிய கவரை பிரித்து எடுத்துருங்க. இதை ஒரு கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணிக்கணும். இப்போ இது 2 பாகமாக வந்துருச்சு. இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியை 3/4 அளவுக்கு இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கணும். பாட்டில் ஃபுல்லாக கட் பண்ண வேணாம், கீ வரையும் கட் பண்ணிக்கோங்க போதும். கட் பண்ணதுக்கப்புறம் நாம் இதை அழகாக திறக்கிற மாதிரி இப்படி வந்துடும். இதுக்குள்ளே நம்ம என்ன வளையல் வச்சுருக்கோமோ அந்த வளையல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அழகாக இதை செட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாட்டில் வெள்ளை கலரில் இருக்குது அப்படிங்கிறனால என்ன கலர் வளையல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக தெரியும். அதே போல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அதுக்கு சாரீக்கு மேட்சிங்காக போடக்கூடிய வளையல், அதே மாதிரி காலேஜ் கேர்ள்ஸ் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு போடக்கூடிய வளையல் மேட்சிங்காக, அதே போல் வேலைக்கு போகிறவங்களும் சாரீக்கு சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி கலரில் வளையல அந்த நம்ம ட்ரெஸ்ஸு பக்கத்திலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் இதில் கண்ணாடி வளையல் ஒரு டப்பாவில், அதே போல் மெட்டல் வளையல் ஒரு பாட்டிலில், அதே போல் த்ரெட்டு வளையல் இருக்குது பார்த்தீங்களா, ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய த்ரெட்டு வளையல் அது ஒரு பாட்டிலில், குழந்தைங்க வளையல் கூட இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் நமக்கு இந்த பாட்டில் கிடைக்குதோ, எப்போல்லாம் நம்ம வாங்குகிறோமோ அந்த டைமில் இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதே போல் எடுக்கிறதுக்கும் ஹேண்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப், ஆனால் யூஸ்ஃபுல்லான